ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது 5 ஹேபிட்ஸ் பற்றி தான். 5 பழக்கங்கள் குழந்தைகளுக்கு சிறு வயதிலேயே நம்ம புகுத்திட்டோம் அப்படின்னா, பழக்கப்படுத்திட்டோம் அப்படின்னா, அது அவங்க வாழ்க்கையை எப்படி மாற்றும், எப்படி அந்த வாழ்க்கை சிறப்பாக அமையும் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதாவது கிரேட்டுங்கிற ஒரு ஆங்கில வார்த்தையை ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துட்டு GREAT கிரேட், அந்த 5 லெட்டருக்குமா உள்ள ஒவ்வொரு எழுத்துலேயும் உள்ள ஒரு ஹேபிட். சரி, எந்த வயது குழந்தைகள்கிட்ட இருந்தே இதை புகுத்த ஆரம்பிக்கலாம்? சிறு வயதில் ஒரு 5 வயதுக்கு மேலே இருக்கிற குழந்தைகள்கிட்ட இருந்தே நம்ம இதை சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா அவங்க வாழ்க்கை மிகவும் சிறப்பாக அமையும். குழந்தைகளோட சைக்காலஜியே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ஒன்று சொல்லிட்டு அதை கேட்டு செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க. அதை நம்ம செஞ்சு காமிச்சோம் அப்படின்னா அவங்க நம்மளை பார்த்து கண்டிப்பாக செய்வாங்க. அதனால அந்த ஹேபிட்ஸ் எல்லாம் முதல்ல நம்மள்கிட்ட இருக்கணும். நம்ம ஏற்கனவே இருந்த பழக்கங்களாக இருக்கலாம், ஆனால் அப்படி இடைக்காலத்தில் விட்டு போயிருந்திருக்கலாம். அப்போ முதல்ல நம்ம அதை பழகிக்கிட்டோம் அப்படின்னா தான் அதை குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுக்க முடியும். பழக்க வழக்கங்கள், நல்ல பழக்க வழக்கங்களை எந்த வயசில் வேணாலும் கற்றுக்கலாம், தப்பு இல்லையே. குழந்தைகளுக்காக முதல்ல நம்மளும் கற்றுக்குவோம், அவங்களையும் அதுக்கு பழக்கப்படுத்துவோம். சரி, அந்த ஹேபிட்ஸ் என்னென்னங்கிறத முதல்ல பார்க்கலாம். G ஃபார் கிவிங். நம்ம குழந்தைகள்கிட்ட எப்போவுமே கொடுக்கறது நல்லது அப்படிங்கிறத சின்னதுலேயே அவங்க மனசில் கண்டிப்பாக புகுத்திடணும். இது ரொம்ப ஒரு நல்ல பழக்கம். அதாவது ஒரு 2 பிஸ்கெட் இல்லை 2 ஆப்பிள் ஏதாவது 2 கையில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னா, பக்கத்தில் வேறு ஏதாவது ஒரு குழந்தையோ இல்லை ஈவன் நம்ம பெரியவங்களே நம்ம இருந்தால் கூட நம்ம கேட்டால் எனக்கு அப்படின்னு கேட்கணும். கேட்கும்போது அவங்க கொடுக்குறாங்களா அப்படிங்கிற பார்க்கணும், கொடுக்கணுங்கிறத பழக்கப்படுத்தணும். நம்ம எல்லாருமே செய்கிற தப்பு அவங்க கொடுத்தாங்கன்னா குட் அப்படின்னு சொல்லி நம்ம கிளாப் பண்ணி அவங்கள அப்ரிஷியேட் பண்ணணும். ஆனால் அதுக்கு பதிலாக குழந்தைங்க இப்படி கொடுக்குற மாதிரி கொடுத்து இப்படி திரும்ப எடுத்துகிட்டு போகும்போது நம்ம எல்லாரும் வெரி குட், உஷாராக இருக்கான் அப்படின்னு சொல்லி கிளாப் பண்ணுறோம். அப்போ அந்த குழந்தைங்க மனசில் என்ன பதிஞ்சிருதுன்னா, நம்மளோடதை நம்மளே வச்சுக்கிறதா நல்லது போல் அப்படின்றது பதிஞ்சிருது. அதை அந்த தவறை கண்டிப்பாக செய்யக்கூடாது. குழந்தைங்களை கொடுக்க சொல்லி பழக்குங்க. எது இருக்கோ அதை ஷேரிங் பண்ணும். எப்போவுமே கொடுக்குற கை மேலே இருக்கும், வாங்குற கை கீழே இருக்கும். கொடுக்குறவங்களுக்கு தான் வாங்குறவங்களோட மனசு நிறைஞ்சு சந்தோஷமாக இருப்பாங்க. அதனால் இந்த ஹேபிட் ரொம்ப நல்ல பழக்கம், குழந்தைகளுக்கு பழக்குங்க. சரி, குழந்தைங்க அந்த கையில் இருக்கிறத அவங்களோட ஏதாவது பிலாங்கிங்ஸை கொடுப்பாங்க. வேறு என்ன பண்ணலாம்? கொஞ்சம் பெருசாகும்போது அவங்க ட்ரெஸ் எல்லாம் அவங்களோட ஏதாவது ஒரு ஃபேவரட் ட்ரெஸ்ஸாக இருக்கும், ரொம்ப நல்ல ட்ரெஸ்ஸாக இருக்கும், பிடிச்ச ட்ரெஸ். அதை உடனே நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. அப்போ அவங்கள்ட்ட சொல்லி புரிய வைக்கணும், இது உனக்கு இனிமேல் போட முடியாது, நீ பெருசாக வளர்ந்துட்ட, அதுக்கு பதில் இதை நீ வேறு யாருக்காவது கொடுத்தேன்னா அவங்க ரொம்ப ஹாப்பியாவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லி புரிய வச்சு அவங்க கையாலேயே அடுத்தவங்களுக்கு கொடுத்து பழக்கிட்டோம் அப்படின்னா அதோட ஒரு நல்ல ஒரு பண்பை அவங்க கண்டிப்பாக புரிஞ்சுக்குவாங்க. கொஞ்சம் பெருசாகிட்டாங்க, இதை கொடுக்கறதுலையே இன்னும் கிவிங்கில் வேறு என்ன விதமான கொடுக்கல் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு பையனுக்கு நல்ல ஏதாவது மேக்ஸ் போடுற ஒரு பழக்கம் இருக்கலாம், இல்லை சயின்ஸ் அவன் நல்ல படிக்கிற பையனாக இருக்கலாம். அப்போ அவங்க வகுப்பிலேயே வேறு யாராவது ஒருத்தருக்கு சரியாக வரலை, தெரியல அப்படின்னு சொன்னால் அவங்க கேட்டால் எரிச்சல் படாமல், எனக்கு டைம் இல்லை, எனக்கு படிக்கணும், எனக்கு எக்ஸாமுக்கு படிக்கணும் அப்படின்னு மட்டும் செல்ஃபிஷாக திங்க் பண்ணாமல் இவனுக்கு தெரிஞ்ச நாலேஜை அடுத்தவங்க கூடயும் ஷேர் பண்ணணும், அதையும் கொடுக்கணும். அப்படி கொடுக்க கொடுக்க இவனோட நாலேஜும் குறையாது, அதிகமாக தான் ஆக போகுது, அவனுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பழக்கப்படுத்த வேண்டியது குழந்தைங்களுக்கு கிவிங். அதுக்காக நம்மளும் அவங்க முன்னாடி அதே பழக்கத்தை கண்டிப்பாக செய்யணும். அது அவங்களுக்கு மட்டும் இல்லை, நமக்கும் மன திருப்தியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். 2வது பழக்கம், அதில் உள்ள G முடிஞ்சிச்சு. அடுத்து R ஃபார் ரீடிங். ரீடிங்கிறது படிக்கிறதுங்கிறது மிகவும் ஒரு நல்ல பழக்கம். அந்த பழக்கத்தை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அவங்க பெருசானதுக்கு அப்புறமும் இடையில அந்த படிக்கிற பழக்கம் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதில் எவ்வளோ புது புது விஷயங்களை கற்றுக்க முடியும். அப்போ குழந்தைங்கள்ட்ட எப்படி அதை இலகுவாக புகுத்த முடியும்? ஒரு பெட் டைம் ஸ்டோரி மாதிரி குழந்தைங்களுக்கு நைட்டு ஏதாவது கதை சொல்கிறோம் அப்படின்னா ஒரு சின்ன கதை புக்கை முதல்ல வாங்கிட்டு அது ஒரு குட்டியை ஈஸியாக படிக்க முடிகிற மாதிரி அவங்களையும் கூட சேர்ந்து படிக்க வச்சு அதை அப்படியே புகுத்திட்டோம். முதல்ல அவங்கள அது மாதிரி மாரல் ஸ்டோரிஸ், நீதி கதைகள் மாதிரி உள்ளதுதான் பெஸ்ட் குழந்தைங்களுக்கு படிக்க வைக்கிற பழக்கத்தை கொண்டு வர்றதுக்கு. அப்படியே அவங்க அதை படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, இம்பார்ட்டன்ஸ் அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா போக போக அதுக்கப்புறம் அவங்க வயதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு எந்த இதில் படிப்பில் நாட்டம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி புக்ஸை வாங்கி கொடுத்து, ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் குழந்தைக்குனாலும் அவங்கள கூட்டிகிட்டு போய் புக்ஸை வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி பழக்கங்களை நம்ம கொண்டு வந்துட்டோம்னா அந்த ரீடிங் கண்டிப்பாக அவங்க லைஃப்பை ஒரு மாற்றக்கூடிய விதத்தில் அமைச்சு கொடுக்கும். அடுத்து 3வது ஹேபிட்
இ ஃபார் எக்ஸசைசிங். எக்ஸசைசிங் எப்பப்போல்லாம் சொல்ல முடியுமோ நான் அதை சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் என்னெல்லாம் சாதித்தாலும் சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். நம்ம உடம்பு தான் வந்து பேஸ். நம்ம உடம்பு ஹெல்த்தியாக இல்லை அப்படின்னா நம்ம என்ன ஓடி என்ன செஞ்சு என்ன சாதனைகள் செஞ்சாலும் அதுக்கு எந்த யூஸும் கிடையாது. அதனால் குழந்தைகளை கண்டிப்பாக சிறு வயசுலேருந்தே எக்ஸசைஸ் செய்ய பழக்கணும். எக்ஸசைஸ்னால் அவங்க அந்த வயசில் என்ன செய்ய முடியும்? ஓடி ஆடி விளாடுறது, அது மாதிரி சைக்கிள் ஓட்டுறது, எங்கேயாவது ஸ்விம்மிங் பூல் இருந்ததுன்னா இடையில கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா ஸ்விம்மிங் பண்ண வைக்கிறது, இப்படி என்னென்ன வெளியில் உள்ள அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் பண்ண வைக்க முடியுமோ குழந்தைங்களை ஸ்கிப்பிங் பண்ண சொல்லி கொடுக்கறது, இதெல்லாம் வந்து மஸ்ட். இது வந்து பெருசானதுக்கப்புறமும் அவங்க வாழ்க்கை வந்து இன்னும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருக்க போகுது அடுத்த ஜென்ரேஷனுக்கு. அப்போ வந்து ஒரு 1/2 hour ஸ்வெட்டிங்காக நல்லா வேர்க்கிற அளவுக்கு ஒரு எக்ஸசைஸ் செஞ்சாங்கன்னா அதுதான் அவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கும். அதனால சின்ன குழந்தையிலிருந்தே எக்ஸசைஸ் பண்ணுற பழக்கத்தை வந்து கண்டிப்பாக நம்ம புகுத்தணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்மளும் கூட சேர்ந்து எக்ஸசைஸ் பண்ணணும். ஓகே, இது எல்லா ஹேபிட்ஸுமே எல்லா அப்பா அம்மாவுக்கு எல்லாருக்கும் இருக்குமா, கண்டினியூ பண்ணியிருப்பாங்களா அப்படின்னா, ஒரு சிலருக்கு வந்து ரீடிங் வந்து ஒரு அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும், அம்மாவுக்கு ஒரு எக்ஸசைஸ் பிடிக்கும்னா அம்மா எக்ஸசைஸ் பண்ணும்போது குழந்தைய சேர்த்து வச்சு அவங்களையும் இதில் நாட்டம் கொண்டு வர வைக்கலாம். ஒரு புக்கு படிக்கிற அப்பா படிக்கும்போது தான் ஒரு புக்கை எடுத்து படிக்கும்போது குழந்தைக்கும் அது பிடிச்ச ஒரு புக்கை எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா அது அவங்க அப்பாவை பார்த்து படிக்கிற பழக்கத்தை கொண்டு வரும். அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பழக்கத்தை இப்படியே அவங்களுக்குள்ளே புகுத்துறது வந்து ரொம்ப முக்கியம். 4வதாக நம்ம பார்க்க போகிற ஹேபிட் வந்து அப்ரிசியேஷன். இது வந்து வாழ்க்கையில் மிகவும் முக்கியம். அது வந்து குழந்தைங்க ஏதாவது ஒன்று செய்கிறோம் அப்படின்னு சொன்னான்னா அதுக்கு அவங்க செய்கிறதுக்கு நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணோம், பாராட்டணும் அப்படின்னா அது அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தையும் ஒரு பூஸ்டிங்கும் கொடுக்கும். சரி, இந்த அப்ரிசியேஷன் அவங்கள செய்யும்போது அது அவங்கள அறியாமலே இன்னொன்று அவங்க என்ன கற்றுக்குறாங்கன்னா, அதே மாதிரி வேறு யாராவது ஏதாவது ஒரு நல்லது செஞ்சால் நம்மளும் அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த குழந்தைங்க சிறு வயசுலேருந்தே கற்றுக்கும். அதை எப்படி, ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் என்ன பண்ணலாம், ஏதாவது ஒன்று சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு உணவு அம்மா செஞ்சது நல்லா இருந்தது அப்படின்னா அப்பா வந்து அதை நல்லா இருக்கு இன்னைக்கு உணவு அப்படின்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணால் அதை கேட்டு அந்த சூழலில் வளர்கிற குழந்தை வந்து அடுத்த நாளைக்கு அது வேற ஏதாவது அம்மா ஒரு நல்லது செய்யும்போது பார்க்கும்போது இது நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லும். கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்டு ஏதாவது ஒன்று நல்லது செய்ய பார்க்கும்போது இது நீ நல்லா செய்கிறடா அப்படின்னு சொல்லி சொல்லும். ஸோ இந்த அப்ரிசியேஷனுங்கிறது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். அது வெளியில் பாராட்ட தெரிஞ்சு பழகிட்டாங்க குழந்தைங்க அப்படின்னா அவங்களோட அடுத்த ஜென்ரேஷன் அவங்க வாழ்க்கையில் பாதி பிரச்சனை சால்வ்டு. ஏன்னா இந்த காலத்தில் ரொம்ப கம்மியாகிறதே இந்த பாராட்டு தான். ஏதாவது ஒன்று செஞ்சாங்க அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து எதிர்பார்க்கறது, சரி இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சோம் இதுக்கு ஒரு அப்ரிசியேஷன் கூட கிடைக்கலையே அப்படின்னு அவங்க எதிர்பார்த்து ஏங்கிறதுக்கு பதிலாக அதுக்கு முன்னாடியே நம்ம அதை சொன்னோம் அப்படின்னா நம்ம சொல்கிறவங்களுக்கும் நல்லா ஃபீல் ஆகும், அதை கேட்குறவங்களுக்கும் ஒரு பூஸ்டிங்காக இருக்கும். ஸோ 4வது ஒரு முக்கியமான ஹேபிட் வந்து அப்ரிசியேஷன். கடைசியாக உள்ள 5வது உள்ள ஹேபிட் வந்து ட்ரை அவுட் நியூ திங்ஸ். இது வந்து ரொம்ப முக்கியம். குழந்தைங்க ஏதாவது ஒரு சின்னது புதுசாக ஒன்று செய்கிறாங்க அப்படின்னா அதை செய்ய விடணும். அதை செய்ய விடுறதுக்குள்ளே நம்ம ஒன்று அதுக்கு பின்னாடியே விழுந்துக்கிட்டு இருப்போம். இது இப்படி செய்யக்கூடாது, இப்படி செஞ்சால் இது தப்பாயிரும், இது தப்பாயிரும், அது இது அப்படி. இந்த இவ்வளோ அட்வைஸ் செய்யாதீங்க, செய்யக்கூடாது. நம்ம செய்கிற தவறு அதுதான். ஒன்று செய்ய விடுறோம் அப்படின்னா அதை செய்யட்டும். அதில் என்ன சரி எது தப்பு அப்படிங்கிறத அவங்களாவே கற்றுக்கட்டும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து அவங்கள வந்து மேலே மேலே ஒரு டிசிஷன் மேக்கிங் பவர், ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் அப்படிங்கும்போது அந்த மாதிரி அனுபவங்கள்லாம் வந்து அவங்களுக்கு நல்ல கை கொடுக்கும். அப்போ நம்மளும் அது மாதிரி ஏதாவது புதுசாக செஞ்சு பார்க்குறோம் நம்ம வாழ்க்கையில் அப்படின்னா அதை பார்த்து வளர்கிற நம்ம குழந்தைங்களுக்கும் வந்து அந்த பழக்கம் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ ட்ரை அவுட் நியூ திங்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். எதுவுமே வந்து முயற்சி செய்யாமல் தோக்கிறத விட முயற்சி செஞ்சு அதிலிருந்து ஒரு அனுபவ பாடம் கற்றுக்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். நம்ம அப்துல் கலாம் ஐயாவே சொல்லியிருக்காரு, யுவர் பெஸ்ட் டீச்சர் இஸ் யுவர் லாஸ்ட் மிஸ்டேக். நம்ம வந்து தப்பாயிருமோங்கிறத நினச்சி பயந்துக்கிட்டே புதுசாக உள்ளதை வந்து ட்ரை பண்ணவும் மாட்டேங்கிறோம், குழந்தைங்களும் செய்ய விட மாட்டேங்கிறோம். அதை கண்டிப்பாக செய்யக்கூடாது. அவங்களாவே புதுசாக செய்யட்டும், செய்கிறதுலேருந்து பாடம் கற்றுக்கட்டும். ஸோ இந்த கிரேட்டுங்கிற வேர்ட்லேருந்து G ஃபார் கிவிங், R ஃபார் ரீடிங், E ஃபார் எக்ஸசைசிங், A ஃபார் அப்ரிசியேஷன் அண்ட் T ஃபார் ட்ரை அவுட் நியூ திங்ஸ். ஸோ இந்த 5 ஹேபிட்ஸை பெரியவங்களான நம்மளும் கற்றுக்குவோம், குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுப்போம், வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா பார்த்துட்டு அப்படியே தயவு செஞ்சு போயிடாதீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களை வந்து அடையும். நன்றி.